வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம 60 வார்த்தைகளை 60 செகண்ட்ல சொல்றதுக்கு பயிற்சி எடுக்க போறோம். இங்க இருக்கிற இந்த 60 வார்த்தைகளையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? 60 செகண்டுக்குள்ள சொல்றதுக்கு பயிற்சி எடுக்க போறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாமே நல்லா தெரியும். எழுத்துக்கூட்டியும் வார்த்தைகளா படிக்கிறீங்க. ஒரு சிலர் வார்த்தைகளாவே கூட படிக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு வார்த்தையும் பார்த்து ஒரு செகண்டுக்குள்ள அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சிடணும். அப்போ இதுல இருக்கிற இந்த 60 வார்த்தைகளை சொல்றதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படலாம்? 60 செகண்ட். அதுக்குள்ளேயே கூட நீங்க வேகமா படிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன். நான் ஒரு தடவை சொல்றேன், கேட்டுட்டு நீங்க ஒரு தடவை உடனே சொல்லணும். சரியா? ரெடி? ஆரம்பிக்கலாமா? அன்னம், அனல், அகல், அகலம், அச்சம், அவசரம், அறம், அரசன், அரசமரம், அண்டம், அண்ணன், அப்பளம், அடம், அஞ்சல், ஆப்பம், ஆடல், ஆழம், ஆலயம், ஆலமரம், இதயம், இமயம், இல்லம், ஈசல், ஈரம், உயரம், உதயம், உடல், உரம், உரல், உலகம், ஊஞ்சல், ஊதல், ஊட்டம், என்ன, எல், எண்ணம், ஏன், ஏப்பம், ஐயம், ஐவர், ஒட்டகம், ஓட்டம், ஓடம், ஓரம், ஔடதம், கப்பல், கம்பளம், கம்மல், கட்டடம், கட்டணம், கடன், கடல், கரகம், கல், கண், சந்தனம், சக்கரம், சத்தம், சம்பளம், சமம். ஓகே, திரும்ப ஒரு தடவை பயிற்சி எடுக்கலாமா? என் கூட சேர்ந்து படிக்கிறது எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? ஈஸியா இருக்கும். அப்போ நான் சொல்றத கேக்குறீங்க, அந்த வார்த்தையை பாக்குறீங்க. உடனே படிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த வார்த்தையை இதுக்கப்புறம் நீங்க எப்ப பார்த்தாலுமே ஸ்பெல் பண்ணாம வேகமா சொல்லிட முடியும். சரியா? ஓகே, இன்னொரு தடவை ஆரம்பிக்கலாம். நான் சொல்றத கேட்கணும், எந்த வார்த்தையை படிக்கணும் அதை பார்க்கணும், கேட்டுட்டு பார்த்துட்டு உடனே சொல்லணும். ஆரம்பிக்கலாம். அன்னம், அனல், அகல், அகலம், அச்சம், அவசரம், அறம், அரசன், அரசமரம், அண்டம், அண்ணன், அப்பளம், அடம், அஞ்சல், ஆப்பம், ஆடல், ஆழம், ஆலயம், ஆலமரம், இதயம், இமயம், இல்லம், ஈசல், ஈரம், உயரம், உதயம், உடல், உரம், உரல், உலகம், ஊஞ்சல், ஊதல், ஊட்டம், என்ன, எல், எண்ணம், ஏன், ஏப்பம், ஐயம், ஐவர், ஒட்டகம்,
ஓட்டம், ஓடம், ஓரம், ஔடதம், கப்பல், கப்பலம், கம்மல், கட்டடம், கட்டணம், கடன், கடல், கரகம், கல், கண், சந்தனம், சக்கரம், சத்தம், சம்பளம், சமம். ஓகே, சூப்பர், நல்லா பயிற்சி எடுத்தீங்க. நான் வந்து ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், எப்படி படிக்கிறேன்றதை நீங்க கவனிச்சுக்குங்க. அதே மாதிரி நீங்க சொல்றதுக்கு முயற்சி செய்யலாம். ஓகேவா? நான் என்ன செய்யறேன்னா டைமர் ஆன் பண்ணிட்டே படிக்கிறேன். அப்பதான் எவ்வளவு டைம்குள்ள நான் படிச்சேன்றது தெரியும். ஆவரேஜ் ஸ்பீட்ல படிக்கிறேன், எவ்வளவு டைம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க கவனிச்சுக்குங்க. அன்னம், அனல், அகல், அகலம், அச்சம், அவசரம், அறம், அரசன், அரசமரம், அண்டம், அண்ணன், அப்பளம், அடம், அஞ்சல், ஆப்பம், ஆடல், ஆழம், ஆலயம், ஆலமரம், இதயம், இமயம், இல்லம், ஈசல், ஈரம், உயரம், உதயம், உடல், உரம், உரல், உலகம், ஊஞ்சல், ஊதல், ஊட்டம், எண்ண, எல், எண்ணம், ஏன், ஏப்பம், ஐயம், ஐவர், ஒட்டகம், ஓட்டம், ஓடம், ஓரம், ஔடதம், கப்பல், கம்பளம், கம்மல், கட்டடம், கட்டணம், கடன், கடல், கரகம், கல், கண், சந்தனம், சக்கரம், சத்தம், சம்பளம், சமம். எனக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு? 51 செகண்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து டைம் எடுத்தே படிக்கலாம். ஆனா ஒரு வார்த்தையை ஒரு செகண்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்ப யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்கிற, விக்கிரதன் நீங்க ஒரு தடவை படிச்சு காமிக்கிறீங்களா? நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெடியா? விக்கிரதன் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. விக்கிரதன், ரெடி, ஸ்டார்ட். அன்னம், அனல், அகலம், அகல், அகலம், அஞ்சல், அவசரம். ஒரு நிமிஷம் விக்கிரதன், பதட்டப்பட வேண்டாம், பொறுமையா படிங்க. இந்த வார்த்தையை எழுத்துக்களை கவனிச்சு சொல்லுங்க, சரியா? ஓகே, டைமரை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களால சரியா படிக்க முடியணும். வேகமா படிக்கிறீங்கன்றதை விட சரியா படிக்கிறீங்களான்றத பார்க்கணும். அதனால சரியா படிங்க. எவ்வளவு வேகத்துல படிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். அன்னம், அனல், அகலம், அகல், fourth one, அகலம், அஞ்சல், அவசரம், அல்லம். ஸ்பெல் பண்ணி கூட படிங்க. உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குன்னா ஸ்பெல் பண்ணி படிக்கலாம். இச்சாயும் என்ன? அச்சம். அடுத்தது அவசரம். அடுத்து அரசன். ஓகே, அடுத்து ஓகே விக்கிரதன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்க, இதே மாதிரி நோட்ல எழுதிக்கிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதே மாதிரி நோட்ல எழுதிக்கிட்டு ஒரு தடவை ஸ்பெல் பண்ணி படிங்க. செகண்ட் டைம் படிக்கும்போது அப்படியே மனசுக்குள்ள ஸ்பெல் பண்ணிட்டு வார்த்தைகளா படிக்க ட்ரை பண்ணணும். திரும்ப திரும்ப படிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த வார்த்தைகளாவே நான் படிச்ச மாதிரி வேகமா படிக்க முடியும். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. எப்போ உங்களால இது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வேகமா சொல்ல முடியுதோ அப்ப நாம ரெக்கார்ட் பண்ணலாம். சரியா? யார் யாருக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு? தேவுக்கு, சஷ்டிகா ஸ்ரீ உங்களுக்கு, ஓகே, விக்கிரதனுக்கும் ஆசையா இருக்கு போல இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். வேகமா படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த லெசன்ல உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன், பிராக்டிஸும் கொடுக்குறேன்.